சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். விக்ரம் காணோம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப குழம்பி போயிருப்பாங்க. விக்ரம் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு விஜய், மகா இவங்க எல்லாரும் வந்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்துட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க, விக்ரமோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும். அதே மாதிரி விஜயும் வந்து விக்ரம் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கால் பண்ணி கேட்டுட்ருக்காங்க. அவங்க யாருமே வந்து எங்கள் கூட இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஐஸ்வர்யா வந்து சொல்கிறாங்க, எனக்கு என்னமோ கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் அம்மா தான் கடத்திருப்பாங்கன்னு தோணுது அப்படின்லாம் வந்து சந்தேகப்படுறாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு கண்டிப்பாக அம்மா வந்து கடத்திருக்க மாட்டாங்க, ஏன்னா இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களே அம்மா தான், அம்மாவே ஏன் கடத்தி வைக்க போகிறாங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி விக்ரமுக்கு வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ கூட இருக்கலாம்ல, அவன் அடிக்கடிக்கு மயக்கம் போட்டு விழுறான், அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி கேட்போம் அப்படின்னு விஜய் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. நேற்று மகான் ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களே, அவங்க கூட யாரெல்லாம் வந்தது அப்படின்னு கேட்க, அவங்க கூட அவங்க ஹஸ்பண்டும் அவங்க அத்தையும் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு ஹஸ்பண்டா, சரி ஓகே, அப்போ போகும்போது அங்கே இருந்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. போகும்போது அவர் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்துட்டு, அப்போது அம்மா சொன்னது உண்மைதான், அவங்க திரும்ப வரும்போது விக்ரம் அங்கே இல்லை, அப்போது அங்கேருந்து இங்கே வர அந்த கேப்பில் தான் ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ மகா வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது நாம அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நாம் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, முதல்ல போயிட்டு நாம் விக்ரமை தேடுவோம், ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வர வழியில் வந்து நாம் தேடி பார்ப்போம், ஒரு வேளை விக்ரமுக்கு ஏதாவது ஆயிருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும், உடனே நம்ம தேடலாம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டுருக்காங்க. இங்கே நந்தினி வந்துட்டு அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி கிருபாவோட ஹஸ்பண்ட் மகேஷை வந்து கொல்ல சொல்லியிருப்பாங்க. அந்த ரவுடிங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மகேஷுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் தானே வந்து ஒய்ஃபு காணோம் அப்படின்னு ஆடு கொடுத்துருந்தீங்க, உங்கள் ஒய்ஃப் இப்போ எங்கள் ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நான் வந்து லொக்கேஷனை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வரும்போது மறக்காமல் அந்த 2 லட்சத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க, அப்போ தான் வந்து உங்கள் பொண்டாட்டியை வந்து கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு சரின்னு பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அனுப்புன அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த ரவுடிங்க வந்து இந்த விஷயத்தை வந்து நந்தினிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க. நந்தினி வந்துட்டு பேசி முடிச்சதுக்கப்புறமா கிருபாக்கும் புலிமுருகனுக்கும் ஒரு சந்தேகம், எதுக்காக அக்கா வந்து விக்ரமை கடத்திருப்பான் அப்படின்னு வந்து யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ நந்தினி வந்துட்டு நான் கடத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீ போய் சொல்லாதக்கா, நீ தான் ஏதோ பிளானுக்காக கடத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நந்தினிக்கு கோவம் வருது. புலிமுருகனை வந்து பலார்னு அறையிறாங்க. நான் எதுக்காக கடத்த போகிறேன், அவன் இருந்தால் தான் இந்த கல்யாணமே நடக்கும், அப்புறம் எப்படி நான் அவனை வந்து கடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புலிமுருகன் வந்துட்டு ஒருவேளை அந்த மகா கடத்தி வச்சிருப்பாலோ, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அவ கூட இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் குழம்பிட்டு இருக்காங்க. விஜயும் மகாவும் வந்துட்டு விக்ரமை தேடி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வர வழியெல்லாம் வந்து பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க காரில். இன்னொரு பக்கம் அந்த ரவுடிங்க வந்துட்டு அந்த மகேஷ் வந்து எந்த இடத்துக்கு வர சொன்னாங்களோ அங்கே வந்து நிற்கிறாங்க. அவனை மாதிரி தான் தெரியுது, அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்கில் ஒருத்தர் வந்து இறங்கி போயிட்டு, ஹலோ நீங்கள் தான் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஆடு கொடுத்துருந்தீங்களா ஒய்ஃபை காணோம் அப்படின்னு கேட்க, ஆமாம் என் ஒய்ஃப் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க வீட்டில் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து வண்டியில் ஏறிடுவாங்க. இன்னொரு பக்கம் மகாவும் விஜயம் வந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இங்கே யாருக்கிட்டையாவது கேட்டு பார்ப்போமா, ஒரு வேளை விக்ரம் மயங்கி விழுந்திருந்தால் நாம் கண்டுபிடிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்டே நம்ம போய் கேட்குறது அப்படின்னு பேசிக்கிட்டே போக அங்கே டிராஃபிக் போலீஸ் இருப்பாங்க, அவங்கள பார்த்துட்டு அவங்கக்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு நேராக இறங்கி போயிட்டு அவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்க வந்துட்டு சரி இது நடந்தது எப்போ அப்படின்னா கேட்குறாங்க. நேற்று ஈவினிங் அப்படின்னு சொல்ல, நேற்று ஈவினிங் நான் இங்கே தான் இருந்தேன், நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சிசிடிவி ஃபுட்டேஜை வேணால் செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் நினச்ச மாதிரிலாம் பண்ண முடியாது சார், நீங்கள் போயிட்டு முதல்ல போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு விஜயம் அங்கேருந்து வராங்க. ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. இப்போ நாம் எங்கே தான் போய் தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, அப்போது மகேஷ் வந்துட்டு அந்த ரவுடிங்க வந்து அவங்கக்கிட்ட வந்து கிருபா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்கள கொலை பண்ணுறதுக்காக தான் அவங்களாம் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடி வந்து நேராக வந்துட்டு விஜயும் மகாவும் வந்துட்டு இருக்கிற அந்த கார் முன்னாடி வந்து விழுறாங்க. அதை பார்த்துட்டு விஜயும் மகாவும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக அவங்க பின்னாடியே வந்து போயிட்டுருக்காங்க. இதோடு இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.